ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திமுக ஆட்சி அமைந்த முதல் நாளில் இருந்தே மக்கள் சுகாதாரத்தில் தொடர்ந்து அலட்சியம் காட்டப்படுகிறது. தெருநாய், கொசு போன்றவற்றை கட்டுப்படுத்துவதில் அரசு தொடர்ந்து தவறி வருகிறது. மழை, குளிர்காலம் முடிந்து கோடை ஆரம்பிக்கும் சூழலில் தமிழகம் முழுவதும் கொசுக்கள் உற்பத்தி பெருகி மக்களை வதைக்கிறது. அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தில் கொசுக்களை ஒழிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கொசு மருந்து அடிக்கும் பணியாளர்களை திமுக அரசின் சுய விளம்பரத்திற்கு பயன்படுத்துவதே கொசு அதிகரிப்புக்கு காரணம். 2 மாதமாக கொசு மருந்து அடிக்கும் பணிக்கு யாரும் வரவில்லை என சென்னை மக்கள் புகார் சொல்கின்றனர். 2 மாதத்தில் 2000த்திற்கும் அதிகமானோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொசு ஒழிப்பு பணிகளை மேற்கொள்ள சென்னை மாநகராட்சி 16 கோடியே 40 லட்சம் ஒதுக்கீடு செய்ததாக கூறப்பட்டது. ஆனால் அந்த பணம் எங்கே போனது என்பதுதான் கேள்வி. இதிலும் ஊழல் நடந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொசுக்களை கூட ஒழிக்க முடியாமல் தன்னைத்தானே பெருமை பேசி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். கொசுக்களை ஒழிக்க மருந்தடிக்கவும், வீடு வீடாக சென்று தண்ணீர் தேங்கியுள்ளதா என ஆய்வு செய்யவும், காய்ச்சல் முகாம்கள் நடத்தவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் உடல் நலத்தோடு விளையாடும் கொசுக்களை ஒழிக்க முடியாமல் நிற்கும் திமுக ஆட்சிக்கு மக்கள் விரைவில் முடிவு கட்டுவார்கள் என பழனிசாமி தெரிவித்துள்ளார்.